Next, first, that is the moon type in depth we are going to discuss. Okay, so the first type என்னன்னு பார்த்தீங்கன்னா it is about warning sign or cautionary sign and the danger sign சொன்னோம் இல்லையா. So that is displayed in the PPT. These signs are generally used for safety purpose, that is to alert one person, okay, who is driving, and advise the driver to obey the signs. Okay, டிரைவ் பண்ணுறவங்கள அலர்ட் பண்ணுறதுக்காக, அவங்கள வார்ன் பண்ணுறதுக்காக ப்ரொவைட் பண்ணுறது தான் வார்னிங் சைன்ஸ். அலர்ட் இன் தி சென்ஸ் அவங்க அந்த ரூலை வந்து ஒபே பண்ணி ஆகணுங்கிறத சொல்கிறதுக்காக தான். ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் அ ஒன் வே, அந்த மாதிரி நோ பாசிங் ஜோன், இந்த ரூட்டை வந்து நம்ம பாஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பரி ரோடு, ஓகே, இது பெடஸ்ட்ரியன் கிராசிங், இது வந்து ஸ்டாப் இண்டிகேஷன், இதில் நடுவில் அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் வார்னிங் சைன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை நம்ம டிரைவர்ஸ்க்கு யூஸ் பண்ணுற ரோட் யூசர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வார்னிங் சைன். வார்னிங் சைன் ஜென்ரலி இன் yellow கலர். ஓகே, வார்னிங் சைன் ஜென்ரலி ப்ரொவைடட் இன் yellow கலர். ஓகே, ஸோ ஷேப்ஸும் பார்த்துக்கோங்க, இந்த ஷேப்ஸில் இருக்கும். ஓகே, yellow கலரில் இருக்கும், அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோ. வார்னிங் சைனாவே இட் ஷுட் பி இன் yellow கலர். ஓகே, ஸோ என்னென்ன மாதிரி வார்னிங்னு பார்த்தீங்கன்னா, இது ஒன் வே, ஓகே, ரோட் ஸ்லிப்பரியாக இருக்குது, இட் இஸ் அ பெடஸ்ட்ரியன் கிராசிங், ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஆர் தேர், ஓகே, இன் பிட்வீனில் ரோட்ஸோட இன் பிட்வீன் அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி வார்னிங்கை கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த வார்னிங் சைன். ஓகே, ஸோ ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோ, வார்னிங் சைன்ஸுங்கிறது தி சைன்ஸ் ஃபார் தி சேஃப்டிக்காக, ஒருத்தங்களை அலர்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற சைன் தான் வார்னிங் சைன். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலான்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் வார்னிங் சைன்ஸ்னா எதுக்காக ப்ரொவைட் பண்ணுறோம் அது எல்லாமே தான் கொடுத்துருக்கோம். திஸ் இஸ் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன்ட் ஒன். வார்னிங் சைன்ஸ் ஆர் வி கேன் சே இட் இஸ் அ காஷனரி சைன்ஸ். This is generally to give the information to the driver about the impending road condition. ரோடோட கண்டிஷனை பற்றின அலர்ட் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுற சைன்ஸ் தான் வார்னிங் சைன்ஸ். ஓகே, அண்ட் ஆல்சோ டு அட்வைஸ் த டிரைவர் அண்ட் ஆல்சோ டு அட்வைஸ் தெம் டு ஒபே தி ரூல். ஓகேவா? ரோடு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஒபே பண்ணுங்க, இது ஸ்டாப், இதில் வந்து ஒன் வே, திஸ் இஸ் அ நோ பாசிங் ஜோன், அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை ஒபே பண்ணுங்க அப்படிங்கிறத கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் திஸ் வார்னிங் சைன்ஸ். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா these signs are meant for the own safety of drivers. ஓகே, ஜென்ரலாக எதுக்காகனா டிரைவரோட சேஃப்டிக்காக கொடுக்கறது. ஓகே, அண்ட் ஆல்சோ கலர் என்ன கலர் யூஸ் பண்ணுவாங்க நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. எல்லோ கலரில் இருக்கும், த லெட்டர்ஸ் மேபி இன் பிளாக் கலர். ஓகே, கலர் கன்வென்ஷன் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா எல்லோ கலர் பேக்ரவுண்ட் வித் பிளாக் கலர் லெட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? திஸ் இஸ் அ வார்னிங் சைன். அண்ட் அடுத்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் தி வார்னிங் சைன்ஸ் ஆர் கிவன். ஸோ கைண்ட்லி நோட்டட் தெரியுதுன்னு நினைக்கிறேன். த ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா த ஹைவே இஸ் டிவைடட் இன்டூ, அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் shown in the picture. Divided highway begins. Okay, ஸோ ஒரு ஹைவே இருக்கு, அந்த ஹைவே ரெண்டு ஹைவேவா டிவைட் ஆக போகுதுங்கிறத இண்டிகேஷனை கொடுக்கறதுக்காக ஃபர்ஸ்ட்ல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பிக் பார்த்தீங்கன்னா இட் இண்டிகேட்ஸ் த டிவைடட் ஹைவே எண்ட்ஸ். ஸோ அந்த பிக்சரை பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிடும் ஒரு சிங்கிள் ஹைவே ரெண்டா டிவைட் ஆகுது. செகண்ட் பிக்சரை டூ ஹைவேஸ் ஒரு சிங்கிள் ஹைவேவா எண்ட் ஆகுது. ஸோ டிவைடட் ஹைவே பிகின்ஸ் அண்ட் டிவைடட் ஹைவே எண்ட்ஸ். செகண்ட் பிக் வந்து பார்த்தா அடுத்த தேர்ட் பிக் பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட் ஸ்லைட்லேயே பார்த்த பிக் தான். ஒரு கார் இருக்கு, அதுக்கு முன்னாடி அந்த பெண்டான லைன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இண்டிகேட்ஸ் தட் ஸ்லிப்பரி வென் வெட். ஸோ வெஹிக்கிள் மூவ் ஆகும்போது ரோடோட கண்டிஷன் ஸ்லிப்பரியாக இருக்கும். வெட் கண்டிஷனாக இருந்துச்சுன்னா இன் கேஸ் ஆஃப் ரெய்னி சீசனில் பார்த்தோம்னா ரோடோட கண்டிஷன் வந்து ஸ்லிப்பரி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்தது வைண்டிங் ரோடு. ஓகே, ஸோ இந்த ரோட் பார்த்தீங்கன்னாவே உனக்கு தெரியும் எவ்வளோ பென்ஸ் இருக்குங்கிறது. ஸோ அதை இண்டிகேட் பண்ணுறதுக்கான இண்டிகேஷன் சைன் போர்டு தான் இது. நெக்ஸ்ட் இந்த சைட் பார்த்தோம்னா ரைட் கர்வ். ஓகே, ரைட் சைட் த ரோட் பெண்ட் ஆகுதுங்கிறத இண்டிகேட் பண்ணுறதுக்காக ப்ரொவைட் பண்ணிருக்கிற சைன் அது. தென் ரைட் அண்ட் லெஃப்ட் கர்வ்ஸை இண்டிகேட் பண்ணுறதுக்கான சைன் போர்ட்ஸ் இது. அடுத்தது ஷார்ப் ரைட் அண்ட் லெஃப்ட் கர்வ். ஓகே, ஷார்ப் ரைட் எடுத்து அகைன் லெஃப்ட் டர்ன் ஆகுதுங்கிறத இண்டிகேஷனை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது
லோ கிளியரன்ஸ் இஸ் வெரி லெஸ், அதை இண்டிகேட் பண்ணுறதுக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது லோ கிளியரன்ஸ் sign board. Okay, so these are the signs. These are all some examples given here. So similarly there are so many warning signs out there. So the ultimate purpose என்னங்கிறதுல clear ஆறு மெயினா to give the warning or to alert the driver or to advise the driver to obey the rules அப்படிங்கிறத ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுக்காக தான் we are using this warning signs. இது என்ன கலர்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா yellow color background with black color lettersல இருக்கும். that is the main information you have to know. அதுக்கு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? shall I now move to the next one? Next, regulatory sign. First type of sign is a warning sign and the second one is about regulatory signs. Okay, so from the name itself we can say regulatory sign is used to regulate the traffic conditions. Okay, existing traffic regulate பண்றதுக்காக யூஸ் பண்ற sign boards தான் regulatory signs. Okay, இது மெயினா பாத்தீங்கன்னா this signs require the drivers to obey the signs for the safety of the other road users. ஃபர்ஸ்ட் வார்னிங் சைன் வந்து அவங்க ரோடு யூசர் இருக்காங்களே டிரைவர்ஸோட சேஃப்டிக்காக ப்ரொவைட் பண்றது. டிரைவர் வண்டியை மூவ் பண்ணும்போது இது ஒன் வே ஸ்ட்ரீட்டு, இங்க வந்து ரோட் ஸ்லிப்பரியா இருக்கு, ரோடு வந்து டிவைட் ஆகுது, ரோடு வந்து டிவைடு வந்து க்ளோஸ் ஆகுதுங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து டிரைவரோட சேஃப்டிக்காக கொடுக்கறது. ஓகே, பட் ரெகுலேட்டரி சைன் எதுக்காகனா ரோடு யூசர்ஸ் இருப்பாங்க இல்லையா, இப்போ டிரைவர் டிரைவ் பண்றாங்கன்னா ரோடு யூசர்ஸ் அதர் தென் ரோடு டிரைவர்ஸ் இருப்பாங்க இல்லையா, பெடஸ்ட்ரியன் மூவ் ஆவாங்க, சைக்கிளிஸ்ட் இருப்பாங்க, அவங்களோட அலர்ட்டுக்காக கொடுக்கறது தான் இந்த ரெகுலேட்டரி சைன்ஸ். ஓகே, மெயினா டு ரெகுலேட் தி டிராஃபிக் கண்டிஷன்ஸ். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரி சைன்ஸில் பார்த்தீங்கன்னா சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த ஸ்க்ரீன்லேயே நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிக் பார்த்தீங்கன்னா வந்து இட் இண்டிகேட்ஸ் தட் there is ட்ரக் மூவ்மெண்ட், ட்ரக், லாரி, ட்ரக் அது எல்லாமே ப்ராஹிபிட்டடுங்கிறத இண்டிகேட் பண்ணுறது தான் இந்த சைன். அடுத்தது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டர்னிங் ப்ராஹிபிட்டட், அதை இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் இண்டிகேட்ஸ் தட் சைக்கிளிங், யூஸ் ஆஃப் சைக்கிள்ஸ், அந்த பர்டிகுலர் ரோடில் சைக்கிள் மூவ்மெண்ட் இஸ் ப்ராஹிபிட்டட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரைட் டர்னிங் ப்ராஹிபிஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டு நாட் பாஸ் இண்டிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெட்டர் பி போட்டு கிராஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே டைமிங் கொடுத்துருக்காங்க பாருங்க, 8:30 AM to 8:30 AM to 5:30 PM போட்டிருக்காங்க. தட் மீன்ஸ் இன் பிட்வீன் தட் டைம் 8:30 மார்னிங் 8:30 AM இருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும் அந்த பர்டிகுலர் ரோட்ல வந்து பார்க்கிங் இஸ் நாட் அலவுட் அப்படிங்கிற இண்டிகேஷன் தான் அது. அடுத்தது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டர்ன் இண்டிகேஷன் கொடுத்து ஒன் லீன் போட்டிருக்காங்க. தட் இண்டிகேட்ஸ் அதில் வந்து லெஃப்ட் டர்ன் மட்டும்தான் பண்ண முடியும். there is no straight or no right or no U-turn not possible கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு U-bend போட்டு கிராஸ் பண்ணியிருக்காங்க. தட் இண்டிகேட்ஸ் தட் இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சைன் ரெகுலேட்டரி சைன் பார்த்தீங்கன்னா என்ன கலரில் இருக்கும்னு சொல்லிடுறேன். வார்னிங் சைன் எல்லோ கலர் வித் பிளாக், yellow background with black indication. Regulatory sign பார்த்தோம்னா white backgroundல இருக்கும். அதில் இருக்கிற letters and then indications எல்லாமே வந்து black கலர்ல இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர்ல இண்டிகேஷன் இருந்துச்சுன்னா that indicates the prohibition. ஓகேவா, ஒயிட் பேக்ரவுண்ட் வித் பிளாக் கலர் இண்டிகேஷன்ஸ் இருக்கும். அதில் ரெட் கலரில் இண்டிகேட் பண்ணியிருந்தீங்கன்னா தட் இண்டிகேட்ஸ் தட் ப்ராஹிபிஷன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள், ஒயிட் பேக்ரவுண்டில் யூ டர்ன் போட்டிருக்காங்க. ஓகே, அது மேலே ரெட் கலரில் ரவுண்ட் பண்ணி ஒரு கிராஸ் பண்ணியிருக்காங்க. தட் இண்டிகேட்ஸ் தட் யூ டர்ன் ப்ராஹிபிட்டட். ஓகே, இதுவே வந்து இங்கே இந்த கார்னரில் பாருங்கள், ஒரு ஒயிட் பேக்ரவுண்டில் ஒன் வேன்னு போட்டு ஒரு இது இருக்குது. இதில் ஒன் வே மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஒன் வே ப்ராஹிபிட்டட்னு சொல்லலை. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் வந்து நடந்து போகிற மாதிரி பிளாக் கலரில் இருக்குது. ஓகே, அது மேலே ரெட் கலரில் போட்டு கிராஸ் பண்ணியிருக்காங்க. தட் இண்டிகேட்ஸ் தட் பெடஸ்ட்ரியன் மூவ்மெண்ட் இஸ் ப்ராஹிபிட்டட் அப்படின்னு மீன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, pedestrian movement is prohibited மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சில ப்ராஹிபிஷன் இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது மட்டும்தான் பண்ணணும், அது மட்டும்தான் பண்ணணுங்கிற இண்டிகேஷனை கொடுக்கறது, ரெகுலேட் பண்ணுறதுக்காக ப்ரொவைட் பண்ணுறது தான் ரெகுலேட்டரி சைன். திஸ் ரெகுலேட்டரி சைன் இஸ் ஃபர்தர் டிவைடட் இன்டு 2 categories. One is prohibitory sign and other one is a mandatory sign. So let's see one by one. First prohibitory sign பார்க்கலாம். ஓகே, ஸோ prohibitory sign பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா?
guys screen visible? No, எனக்குமே no. தெரியலையே. What happened? Wait, I will check. I think it is visible now, correct? There's some network issue, that's why. Okay, now it is visible. So let's see the prohibitory sign. So prohibition அப்படிங்கிறது மெயினாக எதுக்காகனா மூவ்மெண்ட் ப்ராஹிபிஷனாக இருக்கலாம், ஆர் வெயிட்டிங் ப்ராஹிபிஷனாக இருக்கலாம், ஆர் இவ்வளோ வெயிட் உள்ள வெஹிக்கல் இந்த டைமென்ஷன் உள்ள வெஹிக்கல் மூவ் ஆகக்கூடாதுங்கிற அந்த ப்ராஹிபிஷனாக இருக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் ப்ராஹிபிஷனாக லெஃப்ட் மூவ்மெண்ட், லெஃப்ட் ஹேண்ட் மூவ்மெண்ட் இஸ் ப்ராஹிபிட்டட், ரைட் ஹேண்ட் மூவ்மெண்ட் இஸ் ப்ராஹிபிட்டட், யூ டர்ன் மூவ்மெண்ட் இஸ் ப்ராஹிபிட்டட், ஹெவி லோடட் வெஹிக்கிள் மூவ்மெண்ட் இஸ் ப்ராஹிபிட்டட், சைக்கிள் மூவ்மெண்ட் இஸ் ப்ராஹிபிட்டட், அந்த மாதிரி இருக்கலாம். வெயிட்டிங் ரெஸ்ட்ரிக்ஷனா இந்த இடத்துல பார்க் பண்ணக்கூடாது, வெயிட் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கலாம். or restriction on dimension, weight or speed of the vehicle. இந்த ரோட்ல பர்டிகுலர் ரோட்ல 50 km per hourக்கு மேல மூவ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்கலாம். ஆர் ஹெவி லோடட், இவ்வளோ சைஸ் உள்ள வெஹிக்கல், ஹெவி இவ்வளோ வெயிட் இருக்கிற வெஹிக்கல்லாம் இதில் மூவ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கலாம். ஸோ இது மாதிரி சைன்ஸை தான் ப்ராஹிபிஷன் சைன்னு சொல்கிறோம். மெயின்லி மூவ்மெண்ட் ப்ராஹிபிஷன், வெயிட்டிங் ப்ராஹிபிஷன், பார்க்கிங் ரெஸ்ட்ரிக்ஷன், அண்ட் தென் heavy loaded vehicle and dimension wise it is lengthy இருக்கிறது எல்லாமே மூவ் ஆகக்கூடாது, அந்த மாதிரி வந்து இருக்கலாம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் சம் ஆஃப் தி ப்ராஹிபிட்டரி சைன்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா மேண்டேட்ரி சைன் வருவோம். ஸோ மேண்டேட்ரி